Friends, one time I am doing this semicircle swing with this 10 kg கதா. திரும்ப இந்த 10 கிலோ கதா வச்சு அரைவட்ட சுற்றுறேன். இதில் நல்லா பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியும், ஷோல்டர் தோலை விட பெருசாக தூக்குறேன் பாருங்கள், உயரத்தை தூக்குறேன். நவ் ஐ எம் லிஃப்டிங் இட் ஹையர் தென் மை ஷோல்டர் லெவல். ஐ எம் வெரி ஹாப்பி. இந்தளவுக்கு வந்திருக்குங்கிறது எனக்கே சந்தோஷம். உண்மையிலேயே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தூக்குறேன், ஆனால் எனக்கு இந்த ரிசல்ட் கொஞ்சம் மனசு சந்தோஷமாக இருக்குது. யூ கேன் see I am struggling, but I am happy I am able to lift it. You can see I am lifting it higher than my shoulders, higher than my shoulder level, even with my left hand. I thank Bharatiya Gada Shakti for this Gada. I wanted to do 10 swings non-stop, but I could do only 5 since I was lifting very high. The pressure and the concentration was more. ரொம்ப 10 நம்பர் போடணும்னு நினச்சேன் ஒரு கையிலையும், ஆனால் 5 போடுறதுக்குள்ளே ரொம்ப உயரத்தை தூக்கிறதுனால ரொம்ப கவனமாக செய்ய வேண்டியிருந்துச்சு. ஹியர் யூ கேன் see I am swinging with my left hand. Even with the left I am able to lift higher than my shoulders. இடது கையில் தூக்கிறதே கிட்டத்தட்ட ஷோல்டர் தோலை விட உயரத்தை தூக்குறேங்கிறது சந்தோஷம். இது அதிக உயரத்தை தூக்கினதுனால ரொம்ப கவனமாக செய்ய வேண்டியிருந்தது, ரொம்ப கான்சன்ட்ரேஷன் தேவையாக இருந்தது. I had to concentrate more when I am lifting this high. You should be very careful when you do exercises with this. If the gada bumps on your shin bone, ankles or even the toes, the pain and the damage will be worse. It will be more unbearable. இதை தூக்கிறப்ப ரொம்ப கவனமாக தூக்கணும். கீழே கால் எலும்பில் கட்டை விரல் அந்த நுனியெல்லாம் இடிச்சுன்னா வலி உயிர் போய்விடும், ரொம்ப பெரிய காயமே ஆகும். அதனால தான் ரொம்ப கவனமாக செய்கிறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இது ஷோல்டரில் உடம்பு முழுமைக்கும் என்னமோ ஒரு பவர் கொடுத்த மாதிரி இருக்குது, நல்லாவே தெரியுது. திஸ் ஒன் லுக்ஸ் லைக் இட் ஒர்க்ஸ் த ஷோல்டர் மசில்ஸ் பெட்டர். I like this exercise. I am sure I will be able to swing it with one arm within 1 month or so, maybe. You can see I am fumbling. பாருங்கள், கண்ணாபினால் மேலே போகுது பாருங்கள், மேலே போகுது. அதனால தான் சொன்னேன், இது செய்கிறப்ப ஜாக்கிரதையாக செய்யணும். காலில் மட்டும் பற்றக்கூடாது, கீழே வரப்போ அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணணும். நன்றி. தேங்க்யூ வெரி மச்.